ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மார்கழி மாதத்தில் கடந்த ஒரு 7-8 நாளாக, அதாவது டிசம்பர் 28லேருந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, அந்தந்த ஊரில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்தியாவில் கிளைமேட் வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கும். திடீர்னு சன் வந்திருக்கும், கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியாக இருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு மழை வந்திருக்கும், கொஞ்சம் ட்ரிசில் இருக்கும், காற்று இருந்திருக்கலாம், இல்லை மேகம் மட்டும் கூடியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு கிளைமேட் வந்து இருந்திருக்க சான்ஸ் இருக்குது. இது ஏன் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? இதுக்கு வந்து எங்கேயும் டிப்ரெஷன்லாம் ஃபார்ம் ஆகலை, சயின்ஸ்லேருந்து வேறு எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே கிடையாது. இப்போ பாருங்கள், வெயில் வந்துடுச்சு திடீர்னு. அந்த சைடு கவனிச்சிங்கன்னா மேகமூட்டமாக அதே கருத்து இருக்குது, ஆனால் எங்கேயுமே மழைலாம் பெய்யலை. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். உங்கள் ஏரியாவிலே நீங்கள் இன்னும் 10 நாள் இருக்குது டைம், நீங்கள் கவனிக்கலாம். ஜனவரி 10 வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அந்த சைடு பாருங்கள், நல்லா கருத்துருச்சு. இந்த சுற்றி அந்த சைடும் வந்து கருத்துருக்கு, இந்த சைடெலாம் கொஞ்சம் வெளுத்துருச்சு வானம். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் சைடு இது நான் காமிக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் ப்ளூ ஸ்கைஸ்லாம் தெரிஞ்சிடுச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளூ ஸ்கை, அப்புறம் சன் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இது என்னென்னா அப்படின்னா, சாஸ்திரப்படி இது வந்து கர்ப்போட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷத்தில் ஒரு 13 நாள் என்ன ஆகும், இந்த மாதிரி மேகங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மழை வர மாதிரி இருக்கும், இருக்காது. ஸோ கருமேகம் ஃபார்ம் ஆகுது, காற்றடிக்கும், கொஞ்சம் ட்ரிசில் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஒரு 13 நாள் இருக்கும் வருஷத்தில், மார்கழி மாதத்தில். அதுக்குன்னு சில கேல்குலேஷன்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா, அடுத்த வருஷத்தோட மழையை வந்து அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், நம்மளுடைய ரிஷிகள் விட்டுட்டு போனது. இதில் சில கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாளும் இப்போது நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அடுத்த வருஷம் வந்துட்டு மழை இருக்காது, வெயிலாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ட்ரிசில் இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் திருப்பி அதே மாதிரி மழை இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, விதிகள். இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில கேல்குலேஷன்ஸுமே இருக்குது. இதுதான் வந்து இந்த கர்ப்போட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி. இது பல வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் நோட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அது கரெக்டாகவும் நடந்திருக்கு. இப்போ போன வருஷம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, போன வருஷம் 13 நாள் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் வந்து மழை பெஞ்சுது. என்ன ரீசன்னே தெரியாது, நிற்காமல் மழை பெஞ்சுது. அதுவும் பாண்டிச்சேரியில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு மேலே கண்டினியூஸாக மழை பெஞ்சுது. அதுக்கு ஒரு 1 டே முன்னாடி வந்து நல்ல வெயில். அப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டேட்டஸ்லாமும் அதை போட்டிருந்தேன். இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் 13 days ஆஃப் பீரியட் வந்து நல்ல மழை இருக்கும், அது ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி நல்ல வெயில் அடிச்சிருந்தது, அடுத்த டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு இப்படி ரிஷிகள் சொன்னது தான். அதை படிச்சுட்டு அதைப்படி நம்ம சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இது இல்லாமல் தினசரி கர்ப்போட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, தினம் நம்ம வந்துட்டு வானத்தை பார்க்கலாம். பார்த்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 197th டே, அதாவது 197வது நாள் வந்து அதோடைய ஆப்போசிட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மேகம் நல்லா கூடி மழை வராத மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து மழை வரும். இன்றைக்கி வெயிலாக இருந்ததுன்னா அன்றைக்கி வெயிலாக இருக்கும். இதுவும் வந்து சில கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம சுற்றி இந்த இயற்கை இந்த மாதிரி நடக்குது, ஏன்னு தெரியாமலே நம்ம பல சமயம் யோசிச்சுருப்போம். இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.